अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फक़द क़ालल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम वल फ़ुरक़ानिल हमीद वस्तईनु बिस्सब्रि वस्सलात सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल नबियुना रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इज़ा हज़बहु अम्रुन सल्ला औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலால் வழிவந்த நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ள அமல்கள் இருக்கிறது அல்லவா, அல் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ள செய்திகள் இருக்கின்றது அல்லவா, அது மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த அமலை குறித்து சொல்லி காட்டுகின்றார். 12 இடங்களிலே இந்த அமலை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் நம்மிடத்திலே கூறி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட கண்ணியம் மிகுந்த ஒரு அமல் தான் இன்றைய நம்முடைய பயானுடைய தலைப்பு, தொழுகை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே 5 விதமான தூண்களை கொண்டு அமைத்த இறைவன் 2வது தூணாக இந்த தொழுகையை தான் தேர்ந்தெடுத்துள்ளான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமல் என்றால் அது எந்த மாதமானாலும் சரி, நோன்பு கூட ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் ரமதானுடைய நோன்பு வைக்க முடியும். ஆனால் மற்ற மாதங்களில் ரமதானுடைய நோன்பு வைக்க முடியாது. ஆனால் தொழுகை இருக்கிறது, அது அவ்வாறு கிடையாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு உள்ளவரையும் இறுதி மூச்சுக்கு பிறகும் அந்த மனிதனுக்கு ஜனாசா தொழுகை என்று ஒரு தொழுகை நடத்தப்படுகின்றது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யப்படுகின்ற இந்த அமலை நாம் பொதுபோக்காக இருக்கின்றோம்.